Exercise 6.9 second sum. Find the equation of the plane passing through the line of intersection of planes. So நமக்கு equation of the plane so எது வழியா பாஸ் அதாவது line of intersection of two planes. So நமக்கு two planes வழியா பாஸ் ஆகிற equation of the plane நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி லாம்டா போடுவோம். இந்த ரெண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி ஒரு லாம்டா போடுவோம் செகண்ட் ஈக்குவேஷன் முன்னாடி. So அதுதான் நமக்கு தெரியும். So next at a distance 2/√3 from the point 3, 1, -2. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இந்த ரெண்டு பிளேனோட ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் லாம்டா போட்டு அது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஈக்குவேஷன் பார்த்தோம்னா x + 2y + 3z இந்த 2 வந்து மைனஸ் ஸோ உள்ளே கொண்டு வந்தால் -2 ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் -3 உள்ளே கொண்டு வந்தால் x - z x - y + z -3. ஸோ இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது லாம்டா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் தனியாக எடுக்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லாம்டா எக்ஸ் வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் லாம்டா எக்ஸ் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் மட்டும் வெளில காமன் எடுத்து ரெண்டு டேர்மில் இருந்தும். ஸோ அப்போ எடுத்தோன்னா இங்கே ஒரு 1 இருக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் லாம்டா இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் × 1 + லாம்டா. அதே மாதிரி இங்கே 2 இங்கே -1. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒய்யை காமனாக எடுத்ததால இங்கே 2 - லாம்டா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே இசட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3. ஸோ அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிறதுனால நமக்கு லாம்டா மட்டும் வரும். ஸோ 3 + லாம்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -2 இருக்குது இங்கே -3 இருக்குது. ஸோ இது லாம்டாவில் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது -2 - 3 லாம்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு கார்ட்டீசியன் பிளேன் இருக்குது. ஸோ இதனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஸோ ax + by + cz + d = 0. ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபஸ்ட்டு நம்ம இதனோட பாயிண்ட்டோட இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதனோட இன்டர்செக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா x, y, z. ஸோ இதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் x, y, z. ஸோ இப்போ நமக்கு இந்த இதனோட லென்த்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் = ax1 + by1 + cz1 + d / √a² + b² + c². ஸோ நமக்கு ஏன் மாடுலஸ் வந்துருக்கீங்க நமக்கு டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணி ஏ என்ன பி என்ன சி டி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பிளேன் ஈக்குவேஷன் நமக்கு இதுதான். ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 + லாம்டா. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ நமக்கு 1 + லாம்டா. அதே மாதிரி பியோட வேல்யூ பியோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு பி அதே மாதிரி ஒய். ஸோ அப்போ நமக்கு பியோட வேல்யூ என்னென்னா 2 - லாம்டா. அதே மாதிரி சி. ஸோ சி என்னன்னு பார்த்தோன்னா 3 + லாம்டா. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 - 3 லாம்டா. ஸோ இப்போ நமக்கு ஏபிசி டி தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ x1 y1 z1. ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா இந்த 3, a வந்து நமக்கு x1 y1 z1. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3, 1, -1. ஸோ நமக்கு ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு 3, 1, -1. ஸோ இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி லாம்டாவோட வேல்யூவில் இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு distance = ax1. ஸோ a வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 + லாம்டா x1 வந்து 3. ஸோ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 3 + 3 லாம்டான்னு கிடைக்கும். இன்னொரு ஸ்டெப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு by1 b வந்து நமக்கு பார்த்தோன்னா 2 - லாம்டா. இது வந்து நமக்கு 1. அப்போ அதே தான் நமக்கு வரப்போகுது 2 - லாம்டா. ஸோ நெக்ஸ்ட்டு -1 இருக்குது. ஸோ இங்கே சி z1ஓட -1 சி வந்து 3 + லாம்டா. அப்போ -1ஆல் மல்டிப்ளை பண்ணது என்ன ஆகிடும் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். அப்போ -3 - லாம்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டி. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டியோட வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே என்ன வரும் நமக்கு √a² வேல்யூ உங்களுக்கு தெரியும். a வந்து 1 + லாம்டா. அதே மாதிரி b² வந்து நமக்கு 2 - லாம்டா த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு
சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 + lambda the whole square. ஸோ நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 2/√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் வந்து 2/√3 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்க 2/√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 2/√3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம எதெல்லாம் சிம்ப்ளை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா +3 -3 lambda +3 lambda +2 -2 அதே மாதிரி -3 +3 இருக்கு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா -λ -λ அப்போ -2 lambda. ஸோ கீழே வந்து நமக்கு இது a + b the whole square ஃபார்முலா, இதுவும் a - b the whole square ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த a + b the whole square ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே நமக்கு 1 + 2 lambda + lambda square. இது என்ன கிடைக்கும் 4 - 4 lambda நெக்ஸ்ட்டு ப்ளஸ் lambda square. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரூட்டுக்குள்ளே தான் இது இருக்குது நமக்கு 9 + 6 lambda + lambda square. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிற மாடுலஸ் வேல்யூவை -2 lambda ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ lambda square அப்போ 3 lambda square. ஸோ நெக்ஸ்ட்டு 2 lambda -4 lambda 6 lambda 8 அப்போ +4 lambdaன்னு கிடைக்கும். 1 4 9 அப்போ 14 கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2/√3. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ 2 lambda √3 lambda square + 4 lambda + 14 is equal to 2/√3. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், ரூட் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரூட் கேன்சல் ஆகும்போது நமக்கு மேலே வந்து 4 lambda square இருக்கும், கீழே ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 lambda square + 4 lambda + 14 is equal to. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் ஸ்கொயர் பண்ணுறதால மேலே வந்து நமக்கு 2 வந்து 4 ஆகிடும், கீழே வந்து நமக்கு √3 இருக்கும். ஸோ என்ன ஆகிடும் √3 இருக்குது சரியா. அப்போ √3 ஸ்கொயர் பண்ணோம் 3 ஆகிடும், 2 வந்து 4 ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 lambda square. ஸோ இங்கே வந்து நமக்கு 1 இருக்கும் ஆக்சுவலாக, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும் +14. ஸோ இங்கே 3 lambda இருக்குது, இங்கே 3 lambda இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதை மைனஸ் பண்ணால் 0வாக தான் ஆக போகுது. ஸோ அப்போ நமக்கு 4 lambda is equal to -14. ஸோ lambda is equal to -14/2, lambda is equal to -7/2. ஸோ லாம்டாவோட வேல்யூ நமக்கு 7/2 கிடச்சிச்சு. இப்போ சப்ஸ்டியூட் lambda is equal to -7/2 in equation number 1. ஸோ ஈக்குவேஷன் நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்தோம், x + 2y + 3z -2 ப்ளஸ் லாம்டாவோட வேல்யூ -7/2. ஸோ நெக்ஸ்ட்டு x - y + z -3 is equal to 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x + 2y + 3z -2. ஸோ இங்கே -7/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2ஆல் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த மட்டும் தான் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த -7ஆல் இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா /2 இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் -7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இதை வந்து +2ஆல் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கிடச்சிடும்.